ஒரு அழகான ஊர்ல ஒரு துறவி ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த துறவியை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்போட அந்த துறவிய வரவேற்றாங்க. ஆனா அந்த துறவியும் அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுக்கும் தன்னுடைய உபதேசங்கள பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதே ஊர்ல ஒரு கோபக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அந்த கோபக்காரருக்கு அந்த துறவியை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் அந்த கோபக்காரர் துறவி மக்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த துறவியை பார்த்து, "உன் மனசுல உன்னை பெரிய ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்டாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள், துறவி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே துறவி ஒரு சின்ன சிரிப்போட அந்த ஊர் மக்களை பார்த்து, "நீங்க ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கும்போது அவங்க அதை ஏத்துக்கலைன்னா அது யாருக்கு சொந்தம்?" அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட அந்த ஊர் மக்களும் அந்த கோபக்காரரும் குழப்பத்துல துறவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த துறவி அந்த கோபக்காரரை பார்த்து, "நீ கொடுத்த உன்னுடைய கோபமான வார்த்தைகளை நான் ஏத்துக்கல, அதனால அந்த வார்த்தைகள் உனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு சொன்னாராமா. இதை கேட்ட அந்த கோபக்காரர் தான் செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து உடனே துறவி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம செய்யற வேலையை பார்த்து மற்றவங்க நம்மளை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விமர்சனங்களை நம்ம எந்த வகையில எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம்.